பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே சென்ற சனிக்கிழமை நாகர்கோவிலில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்தார்.
நிறைய புதிய ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். செய்தி கொடுத்து கொண்டிருக்கிற பொழுதே அநேகர் கதறி அழுவதை காண முடிந்தது. ஏனென்றால் அந்த அளவிற்கு தேவனால் தரப்பட்ட செய்தி அங்கிருந்த ஜனங்களின் உள்ளத்தை தொடுவதாக இருந்தது. அதே போல் கூட்டம் நிறைவு பெற்று மக்கள் தனியாக ஜெபிக்க வந்த பொழுதும் கூட அவர்கள் அனைவருக்கும் ஜெபிக்கிற பொழுது தேவனுடைய வல்லமை அதிகமாக வெளிப்பட்டது. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அனைவரும் கண்டார்கள். எல்லோருக்கும் ஆண்டவர் விடுதலை கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விடுதலை கூட்டத்தின் முடிவில் எல்லாருக்கும் சிக்கன் விருந்து பரிமாறப்பட்டது. ஆவிக்குரிய மகன் பிரவீன் ஜான் மேத்யூ அமெரிக்காவில் இருக்கிறார். அவருடைய பிறந்த நாள் என்கிறபடியினாலே அவருடைய சார்பாக வழங்கப்பட்டது. அந்த விருந்தை அளித்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். ஊழியத்தின் சார்பாக இந்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷன் ஒய்எம்சி ஹாலில் வைத்து காலை 10 மணிக்கு விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். மார்த்தாண்டம் பகுதி ஜனங்கள் யாவரும் திரளாக வந்து பங்கேற்கும்படியாக உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். அதை போலவே நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். யாராவது ஆவிக்குரிய முதியோர் இல்லம் வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் தாராளமாக வரலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் திருநெல்வேலிக்கு வாங்க பஸ்ஸில். திருநெல்வேலியிலேருந்து வந்தால் தான் ஈஸியாக இருக்கும். அங்கேருந்து ஆசிரியர் பஸ்ஸுக்கு வந்து இறங்கலாம். சாத்தாங்குளம் பஸ் போகிற எல்லாமே நம்ம அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் வாசல் நின்றுட்டு போகும். எனவே நீங்கள் திருநெல்வேலி வந்து சாத்தாங்குளம் பஸ்ஸில் ஏறி நீங்கள் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் என்று சொல்லி கேட்டு ஆசிரியத்தை தாண்டி இருக்குது அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம். தாராளமாக நீங்கள் வரலாம். தினந்தோறும் தேவனுடைய செய்திகள் உண்டு, நல்ல உணவு உண்டு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளில் நல்ல நிகழ்வுகள் நடக்கிற பொழுது இங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் தாராளமாக விருந்தளிக்கலாம். நமது ஊழியத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் திருமணத்துக்கு காத்திருக்கிறாங்க. ஒரு சிலர் திருமணமாகி குறைந்த காலத்திலேயே பிரிஞ்சிட்டாங்க, சட்டபூர்வமாக பிரிஞ்சிட்டாங்க. அவர்களுக்காக நல்ல புதிய வரவுகளை நான் தேடுகிறோம். ஏற்கனவே அவர்களை குறித்து நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதை போலவே பிரித்துக்குரியவர்களே, தொடர்ந்து நம்முடைய ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். கட்டுமான பணிகள் நடைபெற இருக்கிறது. வாசலில் கேட் போட வேண்டும், பில்லர் வளர்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஃபேவர் பிளாக் ரோடு போடப்பட வேண்டும். நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறோம். பிரியத்துக்குரியவர்கள், சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். நம்ம சந்தோஷமாக எப்போ இருப்போம்? வாழ்க்கையில் பணம் கிடச்சிச்சின்னா, வேலை கிடச்சிச்சின்னா, நம்ம நினைக்கிற காரியங்கள்லாம் வெற்றியாக இருந்துச்சுன்னா நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி நம்ம குடும்பத்தாட்டே நம்ம சந்தோஷமாக இருப்போம், ஜோக் அடிப்போம், அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுப்போம், அவங்ககிட்ட மன மகிழ்ச்சியாக இருப்போம், சண்டை போட மாட்டோம். ஆனால் ஃபெயிலியர் ஆகிட்டு வந்திருக்கிறாங்க, ஏதோ பிரச்சனையோட வீட்டுக்கு வராங்கன்னா எரிஞ்சு விழுவாங்க, சண்டை போடுவாங்க, மனைவி பிள்ளைகளை அடிப்பாங்க, பயங்கரமாக கோவப்படுவாங்க. அவங்க எதுக்கு கோவப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், குடும்பத்தாருக்கு தெரியவே தெரியாது. காரணம், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை. பிரியத்துக்குரியவர்களே, அப்போ கடவுள்கிட்ட அவங்க எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க? இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்முடைய மன விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்றால், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ வியாதிகள் வந்தாலும், எவ்வளவு தோல்விகள் வந்தாலும், நான் கர்த்தரிடத்தில் எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியாக இருக்கணும். தேவ சமூகத்துக்கு மன மகிழ்ச்சியாக போகணும், ஊழியத்துக்கு மன மகிழ்ச்சியாக போகணும், ஆலயத்துக்கு மன மகிழ்ச்சியாக போகணும், ஆண்டவரனை ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையில் மன மகிழ்ச்சியாக வாழணும். அப்பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் மன விருப்பங்கள் யாவற்றையும் நிறைவேற்றுவார், உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக நியாயாதிபதிகள் 16:1 முதல். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு ஒரு இடத்துல போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்ட பொழுது, அவர் காலையில் வெளிச்சமாகிற பொழுது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை அறைந்து கொண்டு ராம் முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ராம் முழுவதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் எனப்பட்ட அந்த மகாபரிய தேவனுடைய மனிதன் இங்கே காசா எனப்பட்ட ஒரு ஊருக்கு சென்று அங்கே ஒரு தவறான பெண்ணை தேடி போனார். அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த நாளில் வீழ்ச்சி கண்டார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இதே போல நான் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ பேர்கள் கர்த்தரை தேடி சில காலம் வாழ்ந்த பிறகு, சில காலம் பிரகாசித்த பிறகு அவர்கள் பின்வாங்கி போனது என்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் நான் கண்டிருக்கின்றேன்.
இந்த ஒரு பாவம் தான் என்று சொல்லி மாத்திரமல்ல, பல காரியங்களினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்வாங்கி போனவர்கள், ஊழியத்தை விட்டு போனவர்கள், அதுக்கு பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போனவங்க எத்தனை பேர்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டிருக்கிறேன். பின்மாற்றம் என்பது அது தாவீதுடைய வாழ்க்கையில் கூட வந்தது. அவர் மிகப்பெரிய தேவனுடைய மனிதன், இதயத்திற்கு ஏற்றவர். அவருடைய வாழ்க்கையில் கூட ஒரு சமயத்தில் பின்மாற்றம் வந்தது. எலியா கூட ஒரு சமயத்தில் நான் வாழ்ந்தது போதும், என்னுடைய ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளும், என்னுடைய முற்பிதாக்களை பார்க்கில் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவர் சோர்ந்து படுத்து கொண்டார். ஊழியமே வேண்டாம் என்று ஒரு முடிவுக்கு வந்தார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, இந்த பூமியில் எல்லோரையும் குறித்து சாத்தான் கவலைப்படுவதில்லை, அவன் கண் வைப்பதில்லை. யார் கர்த்தருக்காக ஊழியம் செய்கின்றார்களோ, யார் ஆண்டவருக்காக விருப்பத்தோடு முன்பாய் வருகிறார்களோ, ஊழியத்தை தாங்குகின்றார்களோ, ஊழியத்திற்காக முன்பாய் நிற்கிறார்களோ, அவர்களை குறித்து தான் அவன் கவலைப்படுகிறான். அவர்களைத்தான் அவன் எப்படியாவது வீழ்த்த வேண்டும், அவர்களைத்தான் எப்படியாவது பின்வாங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் குறிவைத்து கொண்டே இருக்கின்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னோட்டி நான் ஆசிரியர் தேவனுடைய மாளிகைக்கு சென்று அங்கே ஏறி வச்சுட்டு செபித்து விட்டு கொடுமாய் ஜெபித்து விட்டு நான் திரும்பி வந்தேன். வருகிற பொழுது ஒரு அரசியல் கட்சி புதிதாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சினிமா நடிகரால். அதில் கூட்டம், ஒரு சிறப்பு கூட்டம் ஆசிரியத்தில் நடைபெற்றிருக்கிறது சாயந்தரம். அதை முடித்து விட்டு அதில் இருக்கிற தொண்டர்கள், அந்த கட்சியுடைய தொண்டர்கள், ஏராளமான வாலிபர்கள், பிளாக் கலர் பேண்ட்டும் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டும், அவங்க கட்சி அலுவலகம் நமது மாளிகைக்கு போகிற வழியில் இருக்குது. திரளாய் கூடி அங்கே அவர்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறப்படுகிறது. பாதி பேர் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க, நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. 100 கணக்கில் வாலிபர்கள் இருக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு சினிமா நடிகருக்கு பின்னாலே திரண்டிருக்கிறாங்க. எங்கள் கட்சி எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் இவர்களெல்லாம் கிறிஸ்துவுக்காக வந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். இதே ஆசிரியத்தில் இதே மாதிரி வாலிபர்கள் கிறிஸ்துவுக்காக எதிர்ச்சிருக்காங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. இவர்கள் எல்லாரும் ஒரு சினிமா நடிகருக்காக வைராக்கியம் கொண்டு போய் கையில் இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு செலவழித்து சாப்பாடு போட்டு ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு தெருலாம் கூடியிருக்கிறாங்க. ஆண்டவருக்காக ஆசிரியத்தில் எத்தனை பேர் இதே மாதிரி எழும்பியிருக்கிறாங்க, வாலிபர்கள் எழும்பியிருக்காங்கன்னா சொற்பமான அளவில் தான் என்று சொல்லி நாம் சொல்லிவிடலாம். இவர்களை குறித்தெல்லாம் இனி சாத்தான் குறி வைக்க போகிறதில்ல, இவங்கள வீழ்த்தணும்னு சொல்லி அவன் நினைக்கிறதில்ல. யார் ஆண்டவருக்காக நிற்கிறாங்களோ, யார் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாங்களோ, யார் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறாங்களோ அவர்களைத்தான் அவன் வீழ்த்த வேண்டும், அவர்களைத்தான் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கின்றான். எனவே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே நமக்கு கண் தெரியாத, நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு எனிமி இருக்கிறான், ஒரு எதிரி இருக்கிறான். ஒரு வீழ்த்த நினைக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு கவனமாக வாடும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பின்மாற்றங்கள் யார் வாழ்க்கையினாலும் வரலாம் என்பதை நாம் புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் அருமையான ஒரு வசனம் உண்டு, நிற்கிற எவனும் விழுந்து விடாதபடிக்கு அப்படின்னு சொல்லி அருமையானபடிக்கு அந்த வசனம் சொல்லுகிறது. எனவே நாம் கவனமாய் வாழும்படியாக அழைக்கப்படுறோம். அவர் அங்கே தங்கியிருக்கிறாரு, அவரை வீட்டை சுற்றி பதிவு இருக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சோன்னே சிம்சோனை கொண்டு போட்டுருணும். இரண்டால் ஒரு கூட்டம் எப்படியாவது சிம்சோனை கொண்டு விட வேண்டும் என்றே காத்திருந்தது. அவர் ஆண்டுடைய ஊழியக்காரனாக இருந்து எதிரிகளை துவம்சம் செய்தார். பதிவிடை பண்ணுறாங்க. இப்போ உள்ளே இருக்கிறாரு, மாட்டிக்கிட்டார், நம்ம பிடிச்சிடலாம், ஏன்னா கேட்டை பூட்டிடுறாங்க. அந்த ஊரை சுற்றி ஒரு பெரிய ஒரு மதில் இருக்கிறது. அந்த ஊருக்கு மதிலுக்கு மிகப்பெரிய ஒரு கேட்டு, அதை பார் போட்டு அவங்க பூட்டி வச்சிடுறாங்க. எப்படினாலும் காலைல வெளியே வருவோம், நம்ம அடித்து கொண்டுடலாம், வெளியே ஓட முடியாதுன்னு சொல்லி அவங்க ஒரு திட்டத்தை வகுத்து எப்படியாவது சிம்சோனை பிடித்து விட வேண்டும், கொண்டு விட வேண்டும் என்று வைராக்கியமாக வெளியே உட்கார்ந்துருந்தாங்களா என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இது பின்மாற்றம் வருகிற பொழுது தான் இந்த நாளில் பிசாசானன் எவ்வளவு கிரியை செய்கிறான், எவ்வளவு ஜனங்களை ஏவி விடுறான், எவ்வளவு அவங்களுக்கு கொலவெறியை கொண்டு வரான், அவர்களுக்கு எவ்வளவு குறுக்கு புத்தியை கொடுத்து அவனை பூட்டி வை, அவனை பிடிச்சிரு, அவனை அடிச்சிரு, கொண்டுருன்னு சொல்லி அவர்களுக்கு எவ்வளவு தந்திரங்களை கற்றுக் கொடுக்குறான், எவ்வளவு அவன் செயல்படுறாங்கிறத இந்த 2வது சம்பவத்தில் தான் நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் இருந்தால் கூட சாத்தானானவன் இதுபோல் பொல்லாத மனிதர்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி அவர்களுக்கு தந்திரங்களை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு இப்படி பண்ண அப்படி பண்ண, அவனை அப்படி வீழ்த்து இப்படி வீழ்த்துன்னு சொல்லி நயவஞ்சகமாக அவன் செயல்படுவதை காண்கிறோம். இதே தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. தானியேல் அவர் அவ்வளவு வைராக்கியமாக இருப்பதை பார்த்து அவரிடத்தில் குற்றமே கண்டுபிடிக்க முடியாது என்று கண்டுபிடித்து, ஜெபத்தில் குற்றம் கண்டுபிடிக்கவே நான் தான் உண்டுன்னு சொல்லி கண்டுபிடித்து அதில் ஒரு சட்டத்தை கொண்டு வர வைத்து ராஜாவை கட்டாயப்படுத்தி ஒரு நயவஞ்சகமாய் பேசி ஒரு கையெழுத்து வாங்கி சிங்கத்தின் கெபியிலே போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அவ்வளவு தந்திரத்தை சாத்தான், ஒரு கொடூரமான தந்திரத்தை
அங்கே அந்த மக்களுக்கு மனதில் ஏற்படுத்துகிறான், எதிரிகள் மனதில் ஏற்படுத்துகிறான். சிங்க கெபியில் போட்டால் அங்கே துண்டு துண்டாக கிழித்து போட்டு விடும், சாப்பிட்டு விடும், உடம்பே கிடைக்காது. அப்படிப்பட்ட கொடூரமான தண்டனையை தானியேலுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எதிரிகளுக்கு சாத்தான் ஏவி விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தொண்டு தொட்டு பார்க்கிற பொழுது தேவனுடைய பிள்ளைகளை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் அநேகரை ஏவி விடுவதையும் அவர்களுக்கு கொடூரமான எண்ணங்களையும் தந்திரங்களையும் கொடுப்பதையுமே நாம் காண்கிறோம். நாம் இந்த பூமியிலே வாழுகிற காலமெல்லாம் இயேசப்பாவுக்காக வாழ்கிறோம், அவருக்காக நாம் ஊழியம் செய்கிறோம், அவருடைய ஆலயத்துக்கு நாம் செல்லுகிறோம், ஊழியங்களை தாங்குகிறோம், ஊழியக்காரர்களை நேசிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகிறோம். அதனால தான் சாத்தான் இதே மாதிரி பொல்லாத மனிதர்களை ஏவி எப்படியாவது நமக்கு விரோதமாக எழும்பி எதையாவது ஒன்றை செய்து நம்மை அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு செய்து அவன் போராடிக்கிட்டே இருக்கிறான். அதனால் கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கணும், நம்ம ஜெபிக்கணும், நம்ம தந்திரங்களை அறியணும், ஞானமுடையவர்களாக இருக்கணும். பாம்பை போல வினாவுடையவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னார். அறிவில்லாமல் நம்ம பேரக்கூடாது, கண்ணை கட்டிட்டு போகக்கூடாது. ஞானத்தோடு புத்தியோடு நாம் இருந்தால்தான் நாம் வாழ முடியும் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்வதற்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அநேகர் இன்றைக்கு பயங்கரமாக பிளான் பண்ணி உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறாங்களா? அவர்களுக்குள்ளே பிசாசு புகுந்து விட்டான், அவர்களையெல்லாம் பிசாசு தான் இயக்குறான். அதனால் அவங்க தந்திரமாக வருவார்கள், நாடகம் ஆடுவார்கள், பொய் சொல்லுவார்கள், கொடூரமாய் செயல்படுவார்கள். அவருடைய கனிகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொருவருக்கும் சாத்தா ஞானத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து பல விதங்களில் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் பிடுங்கி கொள்ளும்படியாகவும் முயற்சிப்பான். தேவனுடைய பிள்ளைகள் பிஸ்னஸில் சிறந்து விளங்கும் போது இந்த பிஸ்னஸை எப்படியாவது அழிக்கணும், உங்கள் கடையை எப்படியாவது அழிக்கணும், உங்கள் வருமானத்தை எப்படியாவது அழிக்கணும், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணத்தை எப்படியாவது உங்கள்கிட்ட பிடுங்கணும் என்று அவன் பயங்கரமாக செயல்படுவான். நீங்கள் பிஸ்னஸில் திறந்திருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் கையில் பணம் இருப்பது சாத்தானுக்கு பிடிக்காது. அது எப்படியாவது பிடுங்கணும்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணுவான். அதனால் கவனமாக நாம் வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்கள், இப்படி ராத்திரி முழுக்க ஒரு பெரிய கூட்டம், ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு பெரிய கூட்டம் எப்படியாவது சிம்சோனை பிடிச்சிடணும்னு சொல்லி காத்திருந்தாங்களாம். சிம்சோன் எனப்பட்ட ஒரு தனி மனிதனை பிடிப்பதற்காக ஒரு பெரிய கூட்டம் காத்திருந்தது என்று வாசிக்கிறோம். அதிலிருந்து சிம்சோனுக்கு எவ்வளோ மகிமை இருந்தது என்று நாம் காண்கிறோம். 3ஆம் வசனத்தை பாருங்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்தின் வாசல் கதவுகளையும் அதில் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடு பெயர்த்து தன் தோளில் மேல் வைத்து எப்ரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனார். இவன் காலையில் வெடியிட்டு எப்படியாலும் வெளியே வருவான் கொண்டுலான்னு இவங்க காத்திருக்கிறாங்க. ஆனால் சாம்சன் அவுட் ஸ்மார்ட்டட் தம் இன் இஸ் தாட்ஸ். அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவங்களோட பயங்கரமாக இருந்தது. காலையில் தானே வருவன் எதிர்பார்த்துட்டு பாதிராத்திரி எந்திக்கிறார். எழும்பும் பொழுது ஆவியானவர் பலப்படுத்துகிறார். அங்கிருந்து நீ பெயர், உனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி அவரை பலப்படுத்தினார் என்று சொல்லி இந்த இடத்துல காண்கிறோம். விழுந்து போனவர்கள் கடைசி வரைக்கும் விழுந்து தான் கிடக்கணுமா? அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஆண்டவர்களை மறுபடியும் எழுப்புகிறார் என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க, விழுந்துட்டாங்க, கடைசி வரைக்கும் அப்படி தான் கிடப்பான். இவன் கதை முடிந்து விட்டது என்று இந்த உலகம் முடிவுக்கு வருகிறது. இந்த உலகம் யாராவது விழுந்து விட்டால் சிரிக்கிறது. ஒரு ஊழியக்காரன் விழுந்துட்டான்னா கைகொட்டி சிரிக்குது, பாருங்க பாருங்கன்னு சொல்லுது. இல்லை இல்லை, ஒரு ஊழியக்காரன் விழுவான் என்றால் அது மிகவும் வேதனையான ஒரு காரியம். ஒரு ஊழியக்காரனை உருவாக்குவது எவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள் அநேகரதை தெரியாமல் இருக்கிறார்கள். இங்கே ஒரு விழுந்தவன் தான் சிம்சோன். ஆனால் ஆண்டவர் எழுப்புறார், பாதிராத்திரி எழும்ப சொல்லி எழுப்பினார். அதே போலவே ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து கிடப்பீர்கள் என்றால் எழும்புங்கள், மறுபடியும் ஆண்டவருக்காக எழும்புங்கள். தேவன் உங்களை அங்கீகரிப்பதற்கும் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் உங்களை அரவணைப்பதற்கும் மறுபடியும் எடுத்து பயன்படுத்துவதற்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதுதான் இந்த நாளில் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. God is ready to accept you with his both arms. எப்போ என் மகன் வரமாட்டான் என்று 2 கைகளாலே எப்பொழுது அவனை அணைத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். ஓடிவாங்க, அவர்கிட்ட ஓடிவாங்க, அப்பாட்ட ஓடிவாங்க. பாதிராத்திரி எந்திக்கிறார், எந்திரிச்சோன்னா ஆவியானவர் பலப்படுத்துறார். அப்போ என்ன நடக்குது பார்த்தீங்களா? இந்த கேட்டை பூட்டிட்டோம், இனி இவன் வெளியே போகக்கூடாதுன்னு எது மேலே நம்பிக்கையாக இருந்தாங்களோ அந்த கேட்டை அப்படியே தூக்குறாரு. இரும்பு கேட்டு நிலைக்கால் அந்த சட்டத்தோடு சேர்த்து தூக்கி தான் தோலில் வச்சுக்கிட்டு அப்படி ஏதோ ஒரு ஸ்கூல் பையங்க ஸ்கூல் பேக்கை போட்டு போகிற மாதிரி, காலேஜ் பசங்க பேக்கை போட்டு காலேஜுக்கு வருவாங்க, அதே மாதிரி அவர் அப்படி டக்குன்னு மார்ச் பண்ணி நடந்து போனாரா.
அப்போ இவங்கெல்லாம் பார்த்து வாயை மூடி இருப்பாங்க, ஐயோன்னு கதறி இருப்பாங்க, ஓடி இருப்பாங்க. ஒரு மனிதனால இந்த செயலை செய்ய முடியுமா? ஆயிரக்கணக்கான கிலோ எடையுள்ள ஒரு பெரிய கேட்டு அதை அப்படியே பிடுங்கி நிலையை சட்டத்தோடு பிடுங்கி தன் தோளில் வச்சுக்கிட்டு அவர் மலையின் மேலே நடந்து போனார் என்று காண்கிறோம். விழுந்து கிடந்த மனிதன்தான், பாவம் செய்த மனிதன்தான். சற்று நேரத்துக்கு முன்னகொட்டி அவர் எவ்வளோ தூரமாக இருந்தது உண்மைதான். கத்திட்ட வந்த உடனே அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள் எனப்பட்ட அந்த வசனத்தின்படியே மறுபடியும் எழுப்பினார். அந்த கேட்டை தான் தோளில் தூக்கி வச்சுட்டு அப்படி சுமந்து போனாரா. இங்கிலீஷ் பைபிளில், ரெஃபரன்ஸ் பைபிளில் வாசித்தேன். அவர் அப்படி ஸ்டீப்பான இடத்துல ஏறி போகிறார். சும்மா சாதாரணமான இடத்துல நடந்து போகிறதே கஷ்டம். அதுவும் இப்படி ஸ்டீப்பாக இருக்கிற இடத்துல ஏறி பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ டெய்லி சாயந்தரம் சைக்கிள் ஓட்டுறேன். நேராக ரோடு இருந்தால் வேகமாக சைக்கிள் போகுது. இப்படி கொஞ்சம் உயரமாக இருந்தால் கூட சைக்கிளில் அழுத்துறது கஷ்டமாக இருக்குது. இவர் அதை விட பயங்கர ஸ்டீப்பாக இருக்கிற மலையின் மேலே அந்த கேட்டை வச்சுக்கிட்டு அவர் ஏறக்குறைய 100 கிலோமீட்டர்கள் அவர் நடந்து போனார்னு சொல்லி இங்கிலீஷ் ரெஃபரன்ஸில் அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக போட்டிருந்தாங்க. 3 மைல் 50 மைல் அப்படின்னா 100 கிலோமீட்டர். இங்கேருந்து 100 கிலோமீட்டர்னால் ஆசிரியத்துலேருந்து திருநெல்வேலி 40 கிலோமீட்டர், அங்கேருந்து கோயில்பட்டி வரைக்கும் வச்சுக்கோமே. மலை மாதிரி உச்சியில் அவர் ஏறி போனார்னா கர்த்தர் அவருக்கு எவ்வளவு ஒரு பலனை கொடுத்திருப்பார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் நமக்குள்ளே வருகிற பொழுது அசாதாரண செயல்களை நாம் செய்யும்படியான பலனை கர்த்தர் நமக்கு தரார். ஓடி இருப்பாங்க எல்லாரும். இவர் செய்த சாதனை யாருமே இந்த பூமியில் செய்யலை. இத்தனை கிலோ தூக்குனதான் வெயிட் லிஃப்டிங்கில் பெருசுங்கிறாங்க. ஐயா சிம்சோனை பாருங்கள், அவர் எவ்வளோ பெரிய வெயிட் மலையில் அப்படி தூக்கி நடந்து போய்கிட்டே இருந்தார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது எதையும் தூக்குவதற்கு தேவையான பலனை தருவார். இன்றைக்கி உங்கள் குடும்பம் உங்கள் தோளில் இருக்கலாம், உங்கள் அம்மா வயதான அப்பா உங்கள் தோளில் இருக்கலாம், உங்களுடைய சகோதரிகள் உங்கள் தோள்களில் இருக்கலாம், வேலைக்கு போக முடியாத சகோதரர்கள் உங்கள் தோளில் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் உங்கள் தோள்களில் இருக்கலாம், உங்களை நம்பி இருக்கிறவங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் இருக்கலாம். அவர் எல்லாரும் உங்கள் தோளில் ஏறி நிற்கலாம். அநேகருக்கு அந்த பொறுப்புகள் இருப்பதில்லை, கடமைகள் இருப்பதில்லை. எனக்கெல்லாம் அன்று எத்தனையோ பேர் மாதந்தோறும் தாங்க வேண்டும் என்ற பொறுப்பை தோளிலே வைத்திருக்கிறார். இத்தனை பேருக்கு மாதந்தோறும் இலவசமாக உணவு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த சிம்சோன் இந்த கேட்டை தூக்கிட்டு சுமந்துட்டு போன மாதிரி நானும் கூட எவ்வளோ பேர்களை இந்த தோளிலே தூக்கி வைத்து சுமந்து கொண்டு போகிறேன். இப்போ தம்பி, திருமணம் என்றால் என்ன? ஒரு பெண்ணை தோளிலே தூக்கி சுமந்து கொண்டு போவது, அவளுக்கு தேவையான உணவை கொடுப்பது, அவளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது. என்றைக்கு திருமணத்துக்கு போறியோ அன்றைக்கு அவள் தோளில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறாள். அவளுக்கு தேவையான எல்லா வசதியும் நீ தான் செய்து கொடுக்கணும். பிள்ளைகள் பிறந்துச்சுட்டு அந்த தோளில் ஏறி உட்கார்ந்துருக்கும். அப்போ அவங்களுக்குலாம் அதெல்லாம் நம்ம எல்லாம் செய்து கொடுக்கணும், எல்லா வசதியும் செய்து கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் அந்த சுமையை தூக்க முடியல. குடும்பத்துக்கு தேவையான பணத்தை அவங்களால சம்பாதிச்சு கொடுக்க முடியல. அந்த நாட்களில் துறவரம் பூண்டாங்களாம். இதே மாதிரி சன்னியாசத்துக்கு இது வேண்டாம், எங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை வேண்டாம், தூக்கி சுமக்க முடியல, தோளில் தூக்கி சுமக்க முடியலன்னு எத்தனையோ பேர் புனித இடங்களுக்கு சென்றார்கள், காசிக்கு சென்றார்கள், எங்கேயோ சென்றார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. எவ்வளவு சம்பாதிக்கணும், சம்பாதிக்க முடியலையே, சம்பாதிச்சு தாங்க முடியலையே, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலையே, திருமணம் செய்து கொடுக்க முடியலையே, மாதந்தோறும் இவ்வளோ செலவினத்தை தாங்க முடியலையே. நிறைய பேருக்கு சுமைகளை சுமக்க முடியல. உங்களுக்கும் கூட இன்றைக்கி சுமையை சுமக்க முடியாமல் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ? இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எத்தனை பேர் உன் தோளில் ஏறி உட்கார்ந்தாலும், எவ்வளவு பேரை நீ சுமக்க வேண்டிய அவசியம் வந்தாலும், அவர்கள் எல்லாரையும் தூக்கி சுமப்பதற்கு தேவையான பலனை நான் உனக்கு தருவேன். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள், வெள்ளைக்காரர்கள் இங்கே வந்து அவர்கள் ஊழியம் செய்தால், உண்மை உத்தரமாய் ஊழியம் செய்தார். அதனால தான் இன்றைக்கி நம்மெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். எவ்வளோ ஊழியக்காரர்கள் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்கிற பொழுது அநாதை இல்லத்தை நடத்தினார்கள். 300-3000 பேர்களுக்கு, பிள்ளைகளுக்கு அவர்கள் வானத்தை பார்த்து சாப்பாடு கொடுத்தார்கள். கடைசி நேரத்தில் தேவைகள் சந்திக்கப்பட்டதெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் என்றாலே அவன் சுமையை சுமக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறான். அவன் தோலை நிறைய பேர் ஏறுவாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, இவ்வளோ பேரை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. என் பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறேன், நீங்கள் பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு பலம் கொடுப்பார். எவ்வளோ போட்டி நிறைந்த உலகமாக இருக்கட்டும், பிஸ்னஸ்க்கு எவ்வளோ போட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் போட்டி தாங்க. எல்லோரும் கொஞ்சம் லாபம் கிடைக்க தெரிஞ்ச கூட 1000 பேர் அதுக்கு அந்த லைனில் வந்துடுறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். சிம்சோன் எனப்பட்ட ஒரு சாதாரண பாடுகள் நிறைந்த மனிதனுக்கு, விழுந்து எழும்பி வந்த ஒரு மனிதனுக்கு, இவ்வளோ ஆயிரக்கணக்கான கிலோ எடை உள்ள
அந்த சுமைகளை கேட்டு போன்றவைகளை தன் தோளில் வைத்துக்கொண்டு 100 கிலோமீட்டர் மழையிலே ஸ்டீப்பாக ஏறி போக பலன் கிடைக்கும் என்றால் உங்களுக்கு ஏன் அந்த பலனை ஆண்டவர் தரமாட்டார்? நான் ஆண்டவர்கிட்ட தான் சொல்கிறேன். நான் நிறைய பேரை தோளில் தூக்கி சுமக்கிறேன். அதை நான் பாரமான ஒரு கூட நான் நினைக்கவே இல்லை. ஐ நெவர் திங்க் தட் தேர் ஆல் பேடன் டு மீ. இத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும், மாதந்தோறும் மாதம் பிறந்தவுடனே எவ்வளோ டிவி சேனல் காசு கொடுக்கணும், ஊழியத்தில் வர்றவங்களுக்கு காசு கொடுக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும், நிறைய காரியங்கள் உண்டு, கட்டுமான பணிகள் காத்திருக்கின்றன. எல்லாம் சுமைதான். ஆனாலும் கூட ஆண்டவருடைய நாமத்தை சந்தோஷமாய்த்தான் அதை நான் சுமந்து வருகிறேன். என் ஆண்டவர் எனக்கு சுமையை சுமக்க பலன் கொடுத்து வருகிறார். இந்த பூமியில் இருக்கிற காலம் மட்டும் அநேகரை நம்முடைய தோளிலே நான் தூக்கி சுமப்போம். ஆண்டவர் அதற்குரிய பலனை நமக்கு தருவார். ஏன் நீங்கள் என்னால் தூக்கி சுமக்க முடியாதுன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டீங்க? கர்த்தர்ட்ட உதவி கேளுங்க. இந்த சம்பவத்தை வச்சு சொல்லுங்க. கர்த்தருடைய தாசன் அவர் எவ்வளோ உயரத்திற்கு தூக்கி கொண்டு போனார். கீழே இருக்கவங்கள உயரத்திற்கு தூக்கி கொண்டு போய் இந்த வருடம் நாம் சுமக்கின்ற வருடம் எவ்வளோ பேர் அவங்க நடக்க முடியல, அவங்கள நம்ம தோளில் தூக்கி வச்சு சுமந்து கொண்டு போகணும். மிருகங்களை தூக்கி சுமக்கின்றோம், பறவைகளை தூக்கி சுமக்கின்றோம், ஏழைகளை தூக்கி சுமக்கின்றோம். கர்த்தரை நாம் மையப்படட்டும். இதற்காய்த்தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டவே வேண்டாம். ஆண்டவரே, என் தோள்களை பலமுள்ள தோள்களாய் மாற்றும் ஐயா என்று சொல்லுங்கள். தம்பி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஊழியங்களை தூக்கி உங்கள் தோளில் சுமங்க. ஊழியத்தை சுமப்பதற்கு ஆட்கள் தேவை. நான் சொன்ன ஒரு சினிமா நடிகர் ஆரம்பித்த கட்சிக்கு இத்தனை வாலிபர்கள் இருக்காங்க. ஊழியத்தில் எத்தனை வாலிபர்கள் இன்னைக்கு இருக்காங்க? என்ன தான் வேண்டியிருக்குது? தேட தான் வேண்டியிருக்குது. அப்படின்னா கர்த்தரை தூக்கி சுமப்பதற்கு தோள்கள் தேவைப்படுகின்றன. ஆசாரியர்கள் பெட்டியை தூக்கி சுமந்தார். அவர் தேவைப்பட்டான் பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமப்பதற்கு. இன்றைக்கு இயேசுவையும் ஊழியத்தையும் தூக்கி சுமப்பதற்கு வாலிபர்கள் தேவைப்படுறாங்க. வயதான காலத்தில் கிடப்பவங்களை தூக்கி சுமப்பதற்கு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தேவைப்படுறாங்க. பெட் ரிட்டனாக இருக்கிறவங்கள தூக்கி சுமக்கணும். அவங்களுக்கு எந்திக்க முடியாது, தானாக யூரின் மோஷன் போக முடியாது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது ஒரு பெரிய மனசு வேணும். அதை செய்வதற்கு, அவரை தூக்கி சுமப்பதற்கு தேவையான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தரணும், எனக்கு தரணும். இப்படி வாழ்நாள் பரியந்து நான் தூக்கி சுமக்கணும். பிரியத்துக்குரியவர்கள், அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் சத்தத்தை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே எவ்வளோ பேரை எத்தனை வருஷனாலும் நீங்கள் தூக்கி சுமந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு சுமையாகவே தெரியாது. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற நாள் மட்டும் எல்லாரையும் தூக்கி சுமக்கணும். அப்போ எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, ஒரு நாள் அந்த ஐயா தான் என்னை தூக்கி சுமந்தாங்க, எங்கள் அப்பா எல்லாம் போயிடுச்சு, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, எனக்கு வியாதி வந்துச்சு, ஒன்றும் இல்லாமல் போச்சு, இந்த ஐயா தான் எனக்கு எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த நாள் வரும். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களாம். அப்போ பிதாவை, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் உள்ள அருமையான சத்தியத்தை கேட்டோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தூக்கி சுமப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம். அதை ஒருபொழுதும் ஒரு சுமையாக நாங்கள் கருதாதபடி, யாரை தூக்கி சுமக்கிறோமோ அவங்களை கேவலமாக நினைக்காதபடிக்கு ராஜா, நாங்கள் ஆண்டவரை உண்மை தூக்கி சுமப்பதற்கு தேவையான பலனை கர்த்தர் எங்களுக்கு தாருங்க. சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே, மனமிறங்க. வியாதியஸ்தர்கள் எழும்புவார்களாக. ஆண்டவருடைய நாமத்தினாலே வியாதிகள் சுகமாவதாக, புண்கள் மறைவதாக, கட்டிகள் மறைவதாக, கிருமிகள் நோய் தொற்றுகள் மறைவதாக, பலகீனப்பட்டிருக்க சரீரத்திலே ரத்தம் பாய்ந்து ஒரு புது ரத்தம் அவர்களுக்கு பாய்ச்சப்படுவதாக, செயல்படாத அவயங்கள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக, பசி உண்டாகட்டும், சாப்பாடு செரிமானம் ஆகட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் தகப்பனே சோதரையா இழந்து போன பலனை பெற்றுக்கொள்ளட்டும். விபத்தை சந்தித்த பிள்ளைகள் மறுபடியும் எழும்பட்டும், ஓடி ஆடட்டும். இப்படி நாமத்தினாலே அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். அப்பா, இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் ரத்தத்தினால தகப்பன எல்லா பொல்லாத ஆவிகளும் கடந்து போகும்படிக்கு நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். இது அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, இஸ்ரவேலில் பலகீனர்கள் இருந்தது இல்லை, வியாதியஸ்தர்கள் இருந்தது இல்லை. இஸ்ரவேலர்களை வியாதி பிடித்ததில்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை எந்த வியாதியும் தொடக்கூடாது, ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடாது. இந்த சளி, காய்ச்சல், இருமல், மழை, பனி காலத்தில் எத்தனையோ பாடாய்ப்படுத்தி நீங்கள் தான் விடுதலை தரணும்ப்பா. அதே போல் எவ்வளோ போட்டி நிறைந்தாலும் உடைய பிள்ளைகள் அவர்கள் சம்பாதிப்பது தன்னை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, தாய் தகப்பனை, உடன் பிறந்தவர்களை, பிள்ளைகளை தோளில் தூக்கி சுமக்கிற அளவிற்கு அவர்களுக்கு வருமானத்தை தாரும். வருமானம் இருந்தால்தானே தூக்கி சுமக்க முடியும். தூக்கி சுமக்கிற ஒரு அனுபவத்தை தாரும். கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். வயதான கீழே விழுந்துடக்கூடாது. வாலிப பிள்ளைகள் இதுபோல் ஆண்டவரின் பக்கமாய் திரும்பட்டும், சேனையாக எழும்பட்டும். மனிதரின் பின்பு அல்ல, கர்த்தர் பின்பு எழும்ப அவர்களுக்கு உதவி செய்யும். கண்களை திறந்தருளும். ஆண்டவருடைய நாமத்தினாலே தகப்பனே,
நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளை, இந்திய தாய் திருநாட்டை, அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நாசரேத் ராஜ்யபல தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அப்பா, நம்முடைய ஊழியத்துக்கு ஜெபிக்கிற, ஊழியத்தை தாங்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கின்றோம்.